Yeah. வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய B.Ed செகண்ட் இயருக்கான கமிஷன் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்றது கம்மிங் மார்ச் 29th வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷனுக்கு எத்தனை சார்ட்ஸு, ஒர்க்கிங் மாடல்ஸ், என்னென்ன TLM வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதில் சார்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நீங்கள் லெவல் 1 லெவல் 2 லெசன் பிளான் நீங்கள் எழுதுவீங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 லெசன் பிளான் இருக்கும். இந்த சார்ட்ஸ் ஃப்ளாஷ் கார்டை பொறுத்தவரையில் எல்லா லெசனுக்குமே நீங்கள் ரெடி பண்ணுறது நல்லது. ஸோ அதால் பார்த்திங்கன்னா ஒரு லெசனுக்கு 2 TLM வீதம் நீங்கள் சார்ட்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லெவல் 1க்கு சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 30யும், லெவல் 2க்கு 30 சார்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஃப்ளாஷ் கார்டும் அதே போல் தான். நீங்கள் தேவைப்படுற இடத்துல நீங்கள் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் லெசன்ஸுக்கு, இந்த லெவல் 1 லெவல் 2 லெசன்ஸுக்கு. அதே மாதிரி ரொட்டேட்டிங் டிஸ்க்கு, ஸோ அந்த ரொட்டேட்டிங் சார்ட்ஸுன்றதுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 3, லெவல் 2க்கு 3. மேட்சிங் போர்ட்ஸ் மேட்சிங் போர்டுமே பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 3, லெவல் 2க்கு 3. ஒர்க்கிங் மாடல்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 2வும், லெவல் 2க்கு 2. ஸோ அதே போல் நான் ஒர்க்கிங் மாடல் லெவல் 1க்கு 3, லெவல் 2க்கு 3. ஸோ அப்போ ஒர்க்கிங் மாடலுக்கும் நான் ஒர்க்கிங் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு ஒர்க்கிங் மாடல் செஞ்சுருப்பாங்க. அதே போல் இங்கிலீஷுக்குமே ஒர்க்கிங் மாடல் வித் எக்ஸ்ப்ளனேஷன். இது மாதிரி நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள். ஒர்க்கிங் மாடல்ன்றது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஒர்க்கிங் மாடல்ன்றது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு மாடல்ன்றது ஒரு ஹியூமன் பாடி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து காமிக்கிறது. ஸோ இந்த எலும்பு கூட நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து ஸ்டாட்டிக், அது வந்து நிலையாக இருக்கக்கூடிய மாடல் அது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் ஒர்க்கிங் மாடலு. ஒர்க்கிங் மாடல்ன்றது இயங்கும் தன்மையில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் மாடல். ஸோ இது நிறைய பேருக்கான அந்த டவுட்ஸு. OHP ஷீட்ஸ் வந்து லெவல் 1க்கு 5, லெவல் 2க்கு 5. கிளாஸ் ஸ்லைட்ஸ் லெவல் 1க்கு 3யும், லெவல் 2க்கு 3 பண்ணிக்கோங்க. புக்லெட்டு, ஸோ இந்த புக்லெட்டுன்றதுமே லெவல் 1க்கு 1, லெவல் 2க்கு 1 அந்த பேசிஸில். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணுன்றது நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லெவல் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். அதே மாதிரி கட் அவுட்ஸு சார்ட்ஸு லெவல் 1க்கு 1, லெவல் 2க்கு 1 பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கான டவுட்ஸ், இதெல்லாம் பண்ணால் தான் மார்க்ஸை கொடுப்பாங்களா கமிஷனுக்கு, ப்ராக்டிக்கலுக்கு கம்பல்சரியாக நம்ம இதை பண்ணணுமான்னா, மார்க்ஸை பொறுத்தவரையில் கமிஷனுக்கு பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்த 16 ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய டெமோ கிளாஸை, டீச்சிங் காம்படென்சின்றது டெமோ கிளாஸுக்குமே உங்களுக்கு மார்க் இருக்குது. அதில் அதிகப்படியான மார்க்குன்றது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டெமோ கிளாஸ் தான். அந்த டெமோ கிளாஸில் நீங்கள் என்னென்ன TLM யூஸ் பண்ணுறீங்க, சார்ட்ஸு, ஒர்க்கிங் மாடல்ஸு, இதை யூஸ் பண்ணி நீங்கள் டீச் பண்ணுறீங்களான்றதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அதால் நீங்கள் மொத்தமாக நீங்கள் செய்யலைனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் டெமோ கிளாஸ் நடத்துகிற என்ன டீச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நல்லா இந்த சார்ட்ஸு, ஒர்க்கிங் மாடல்ஸு, நான் ஒர்க்கிங் மாடல்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு மெயினாக இந்த ப்ராக்டிக்கல் கமிஷனுக்கு மார்க்ஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஒர்க்கு தான் மெயினு. அதே போல் டீச்சிங் காம்படிஷன்றது டெமோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய டெமோ. அப்போது அந்த டெமோக்காவது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒர்க்கிங் மாடல்ஸு, சார்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான், ஓவராலாக சேர்த்து தான் உங்களுக்கு மார்க்ஸு அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே டீச்சிங்கும் டெமோ கிளாஸும், செகண்ட் டே பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெக்கார்ட்ஸு பார்ப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் வந்து கொஷின் கேட்பாங்க. என்னென்ன கொஷின் கேட்பாங்க இம்பார்ட்டன்ஸுன்றது இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, அதையுமே பாருங்கள். செகண்ட் டேயில் தான் உங்களுடைய பிளேஸை விசிட் பண்ணி நீங்கள் என்னென்ன திங்ஸை ரெடி பண்ணியிருக்கீங்கன்றதையுமே பார்ப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்குமான மார்க்ஸ்ன்றது டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க. உங்களுக்கான தகவலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.